5 நிமிஷத்துல ஒரு மனுஷனுக்கு சுவிசேஷம் சொல்வது எப்படி என்பதை பார்க்க போகும். யோவான் 3:14 படிதான் அந்த அடிப்படையில் தான் அந்த சுவிசேஷத்தை சொல்ல போகிறோம். யோவான் 3:16 என்ன சொல்றதுன்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவசிக்க எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். இந்த வேதத்தினுடைய மைய வசனம், சுவிசேஷத்தினுடைய மைய வசனம்னா இந்த யோவான் 3:16 தான். அதை நாம் இந்த 5 விரல்ல நாம் சொல்லி முடிக்க முடியும். அப்ப இந்த பெருவிரல் சொல்லப்படுகிறது தேவன். தேவன், இந்த தேவன் என்ன பண்ணாரு? இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். உலகத்தில் எல்லா காரியங்களையும் அவர் தான் உருவாக்கினார். மனிதனையும் அவர் தான் உருவாக்கினார். சகல சிருஷ்டியும் அவருக்கு இந்த உண்டாக்கப்பட்டது காரணம் இந்த தேவன். இந்த தேவன் இந்த உலகத்துல சிருஷ்டிப்புல மனிதன் என்ன பண்ணனா பாவம் செஞ்சுட்டான். மனிதன் பாவம் செய்ததுனால இந்த உலகம் என்னாச்சு? ஆண்டுடைய கிருபை, ஆண்டு தந்த அந்த ஆசீர்வாதத்தை இழந்து விட்டார்கள். பாவத்தில் இருக்கிறாங்க. இப்ப பாவத்தில் இருக்கிற மனுஷன் ஒருத்தர் மீட்க வரணும் இல்லைங்களா? பாவத்தில் இருக்கிற மனுஷன் ஒருத்தர் குடியில விழுந்துட்டார், அவர் தூக்க ஒருத்தர் வரணும் இல்லையா? அதுதான் 2வது தேவன் வருகிறார். யாரு? இயேசு. இயேசு வருகிறார். அந்த பாவத்தில் இருந்த மனுஷனை இயேசு வருகிறார், தூக்க இயேசு வருகிறார். பாருங்க, இயேசு வந்த நோக்கம் என்ன? பாவத்தில் உள்ள ஜனங்களை விடுதலையாக்கதான் இயேசு வந்தார். பாவம் செஞ்ச மனிதன் மீட்கப்படும்படியாக வந்தார். சரி, இந்த இயேசுவை யாரெல்லாம் விசுவசிக்கிறார்களோ, யார் இந்த 3வது இந்த விரல், இயேசு யாரெல்லாம் விசுவசிக்கிறார்களோ, யாரெல்லாம் சரி, அவர் ஏற்றோடு அத்தனை பேருடைய புத்திரத்தை தருகிறார். அந்த இயேசுவை விசுவசிக்கணும். என் பாவத்துக்காக மரித்தார், நான் பாவியா இருந்தேன், என் பாவத்துக்காக அவர் மரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு தன் உள்ளத்துல தன் பாவத்தை உணர வேண்டும். நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுவை ஏற்றுக்கொள்ள, என் ரட்சகர் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது 4வது விரல் என்ன சொல்லுதுன்னா, அதை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும், அதை விட்டு விட வேண்டும். அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். ஒரு பாவ அறிக்கை ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எப்படி பாவம் பண்ணிட்டேன், துரோகம் பண்ணிட்டேன், இந்த மனுஷன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு பாவ அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ண வேண்டும். அதோட கடைசியாக என்ன நடக்குது? அந்த மனிதனுக்கு தன்னை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணும் பொழுது அவன் அவனுக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல்